நீங்கள் அறிந்தும் அறியாமல் ஒரு தவறு செய்வீர்கள் என்றால் அதை தேவனிடத்திலும் மனிதர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டாலே ஒழிய அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மன்னிக்கப்படாவிட்டால் அந்த பாவம் நம்மை முடங்க செய்யும். ஒருவேளை நான் ஒருவருக்கு விரோதமாக தவறு செய்து விட்டேன், இப்பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார், நான் என்ன செய்யணும்? தேவனிடத்திலே, ஆண்டவரே நான் தவறு செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்ல வேண்டும். அவனமாகவே நான் யாருக்கு விரோதமாக தவறு செய்தேனோ அவர்களிடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பேன், ஆனா அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம். கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது என்ன சொன்ன தெரியுமா? பிதாவே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்னா. மேல மன்னிப்பு கேட்கணும், எதிரிலையும் மன்னிப்பு கேட்கணும். நான் யாருக்கு தீங்கு செஞ்சானோ அவர் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா தேவனிடத்துல மட்டும் மன்னிப்பு கேட்ட போதும். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா அவன் மன்னிக்கிறானோ இல்லையோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பது உங்களுடைய கடமையாக இருக்கு. நீங்க அதை செய்யலைன்னா கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார்.